டிசம்பர் 10 குரோதி வருடம் கார்த்திகை 25 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை நவமி திதி அதிகாலை 3:32 மணி வரை. அதன்பின் தசமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 11:34 மணி வரை. அதன்பின் ரேவதி நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சிம்மம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:24 மணி. அஸ்தமனம் மாலை 5:39 மணி. சந்திர உதயம் மதியம் 1:27 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 2:03 மணி. மேஷராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். பல வழியிலும் செலவு அதிகரிக்கும், அலைச்சல் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. தடைபட்டிருந்த வேலை நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் போட்டியாளர் கை ஓங்கும். உங்கள் முயற்சி இழுபறியாகும். வரவில் தடையுண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, வரவால் வள்ளம் காணும் நாள். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். வரவேண்டிய பணம் வரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்பத்தினர் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வெளியூர் பயணம் நன்மையில் முடியும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். நீங்கள் ஈடுபடும் முயற்சி வெற்றியாகும். நவீன பொருட்கள் வாங்குவீர்கள். எண்ணம் நிறைவேறும். நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபம் தரும். வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள். கடகராசி அன்பர்களே, திருப்பு முனையான நாள். எழுபறியாக இருந்த வேலை நடக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சங்கடம் விலகும். பெரியோர் ஆதரவால் வேலைகள் நடந்தேறும். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு செயல்பட நன்மைகள் உண்டாகும். உங்கள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, அமைதி காக்க வேண்டிய நாள். வேலைகளில் எதிர்பாராத பிரச்சினை தோன்றும். முக்கிய வேலைகளை ஒத்திவைப்பது நல்லது. முடிவு செய்த வேலைகளை ஒத்திவைப்பீர்கள். வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும். மனம் குழப்பமடையும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். உங்கள் விருப்பத்தில் தடைகள் தோன்றும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும். கன்னிராசி அன்பர்களே, நன்மையான நாள். கூட்டு தொழிலில் கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும். உங்கள் செயல் வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். திட்டமிட்டு மேற்கொள்ளும் வேலையில் வெற்றியுண்டாகும். இன்று விவேகத்துடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள். துளாராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும். வேலையில் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லை விலகும். வழக்கு சாதகமாகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும். வருமானம் உயரும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். விருச்சிகராசி அன்பர்களே, செல்வாக்கு உயரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றியுண்டாகும். யோசிக்காமல் செய்த செயலிலும் லாபம் ஏற்படும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது. திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உறவினரால் நன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். பிரச்சனை தேடி வரும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் வேலை இழுபறியானாலும் போராடி வெற்றி காண்பீர்கள். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களே, எதிர்ப்பை வெல்லும் நாள். கவனமாக செயல்பட்டு முயற்சியில் லாபம் காண்பீர்கள். வரவு அதிகரிக்கும். நெருக்கடி விலகும். வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும். பணியாளர்களால் நன்மை ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வரும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் எண்ணத்தை இன்று சிதறவிட வேண்டாம். அதனால் நடைபெற வேண்டிய வேலையும் இழுபறியாகும்.
கும்பராசி அன்பர்களே, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உங்களுக்கு எதிரான வேலையில் ஒரு சிலர் மறைமுகமாக ஈடுபடுவர். செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வரவு அதிகரிக்கும். பிறருக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். மனம் விரும்புவதை அடைவீர்கள். நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் கவனமும் அவசியம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். மீனராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். திட்டமிட்டு செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் எடுத்த வேலைகளை முடிக்க முடியும். கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வரவு வரும். உங்கள் முயற்சி லாபமாகும். பொது பலன்: ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். செயல் லாபமாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவு அதிகரிக்கும். நினைப்பது நடக்கும்.